காணாமல் போனதாக கூறப்படும் முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர் திமுத்து ஆட்டிகல இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டிருந்தார். மாதிவலையில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறுகின்றது. அங்கு முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் புபுத்து ஜாக்கோட கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கும் போது திமுத்து ஆட்டிகல அங்கு வருகை தந்தார். இதேவேளை காணாமல் போனதாக கூறப்படும் கட்சியின் மத்திய செயற்பாட்டாளர் பிரேம்குமார் குணரத்னம் என்கிற நொயல் முதலிகே ஆஸ்திரேலியா நோக்கி பயணமாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நொயல் முதலிகே என்ற பெயருடையவர் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பிரேம்குமார் குணரத்னம் என இன்று நடைபெற்ற முன்னிலை சோசலிச கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரியவந்தது. ஆயுதங்கள் வாகனத்தில் இருந்தன. அதேபோன்று 6 பேர் கொண்ட குழுவினரும் வாகனத்தில் இருந்தனர். கண்களை மறைத்து என்னை நீண்ட தூரம் கொண்டு சென்றார்கள். அதன் பின்னர் மாடி ஒன்றுக்கும் சென்று அறையொன்றினுள் என்னை தடுத்து வைத்தார்கள். அதன் பின்னர் அதிகாரி ஒருவர் 2 மணித்தியாலங்கள் வரை என்னிடம் கேள்விகளை கேட்டார். மக்கள் போராட்ட இயக்கத்திற்கு சர்வதேச பிரிவிடம் உள்ள தொடர்புகள் குறித்து என்னிடம் வினவினார்கள். எனது பையில் இருந்த வங்கி கணக்கு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அது தொடர்பிலும் வினவினார்கள். கணக்குகளுக்கு பணம் எவ்வாறு வருகின்றது, யாருடைய பணம் என்றும் கேட்டார்கள். அதேபோன்று ஆயுத செயற்பாடுகள் உள்ளனவா என்றும் வினவினார்கள். லலித் குகன் தொடர்பிலும் என்ன நினைக்கிறீர்கள் எனவும் வினவினார்கள். பின்னர் எம்முடன் பணியாற்றுகின்ற சகோதரர்கள் தொடர்பிலும் வெவ்வேறாக கேட்டனர். அவர்களது வீடுகளுக்கு செல்லும் வீதிகள் தொடர்பிலும் கேட்டார்கள். அதன் பின்னர் மீண்டும் என்னை அறையில் வைத்து மூடினார்கள். கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கிட்டிருந்தனர். நான் நினைக்கிறேன் அதிகாலை 5:30 அளவில் பறவைகள் சப்தமிடும் வேளையில் என்னை எழுப்பி இன்னுமொரு இடத்திற்கு அழைத்து வந்து அமர வைத்தனர். அதன் போதும் என்னிடம் விசாரணை நடத்தினார்கள். அங்கே குமார் சகோதரர் இருந்தார். குமார் சகோதரருடன் என்னையும் வைத்து சரமாரியாக இருவரிடம் கேள்விகளை தொடுத்தார்கள். அவரிடம் கேள்வி ஒன்றை வினவினார்கள். பின்னர் என்னிடமும் வினவினார்கள். කුමාර සහෝදරයාත් එක්ක කියලා මාරුවට ප්‍රශ්න කරා. යාගෙන් ප්‍රශ්නයක් අහනවා, මගෙන් ආපහු ප්‍රශ්නයක් අහනවා එහෙම. 88 மற்றும் 89 ஆண்டுகளில் வன்முறைகள் இடம்பெற்ற காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட நமது கட்சியின் உறுப்பினர்களில் ஒருவரே குமார் குணரத்னம். அவருக்கு அரசியல் செய்வதிலும் தன்னுடைய உயிர் பாதுகாப்பு தொடர்பிலும் பிரச்சனைகள் இருந்தன. அரசியல் நடவடிக்கைகளை முடக்கினார்கள். செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதாயின் இவ்வாறான அழுத்தங்களினாலேயே நாம் வெவ்வேறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டி நேர்ந்தது. ஆகவே நொயல் முதலிகே என்ற பெயருடனேயே அவர் இலங்கைக்கு வந்தார் என்பதை நாம் தெளிவாக தெரிவிக்கிறோம். குமார் குணரத்னம் என்ற பெயரிலும் நொயல் முதலிகே ஆகிய 2 நாமங்களுடன் இருந்தவர் எமது சகோதரரே. நொயல் முதலிகே නමින් තමයි කුමාර ගුණරත්න කියන්නේ නොයල් මුදලිගේ කියන්නේ ඒකම නමින් පෙනී හිටපු අපේ සහෝදරයා.